வணக்கம். இந்த செஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஷேர்னுடைய அமௌண்ட்டை வந்து பல பார்ட்ஸில் கலெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால்ஸ். இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஷேர் ஹோல்டர் வந்து அதுக்கான பணத்தை பே பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அந்த கட்ட வேண்டிய பணத்தை அவர் கட்டாமல் விடுறார் அப்படின்னா அந்த பணம் வந்து அரியர் ஆகிடும். அதை தான் வந்து நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், when a shareholder fails to pay the amount due on allotment or on calls. இது வந்து அப்ளிகேஷனில் வரப்போகிறது இல்லை. ஏன்னா அப்ளிகேஷனில் தான் வந்து அவர் பணத்தை கட்டி ஷேர் ஹோல்டராக மாறுறாரு. அலாட்மெண்ட் ஸ்டேஜில் தான் வந்து எஃபெக்டிவ் ஷேர் ஹோல்டராக வராரு. அண்ட் அலாட்மெண்ட் டைமில் அவர் கட்ட வேண்டிய பணத்தை தவறினாலோ இல்லை கால்ஸ், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் தவறினாலோ என்னாகும், அந்த கால் அமௌண்ட் இல்லைனா அந்த அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து அரியராக மாறிடும். அதை தான் நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி அமௌண்ட் கால்ட் அப் பட் நாட் பெய்டு இஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். நம்ம கால் பண்ணிட்டோம், ஆனால் ஷேர் ஹோல்டர் பே பண்ணலை. இதுக்கு வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டேபிள் எஃப் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இந்த கால்ஸ் இன் அரியர்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அது வந்து 10% மேலே போகக்கூடாது. ஆனால் இன்னொரு கண்டிஷன், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பெர்மிட் பண்ணணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் டேபிள் எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் அமௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் கண்டிஷன், அது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். செகண்டு, அது 10% மேலே இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது இதனுடைய அக்கௌண்டிங் எப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஒன்று, கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு அப்படின்ட்டு ஸ்பெஷலாக அக்கௌண்ட் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் நார்மல் ஃப்ளோலேயே கண்டினியூ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஷேர் அலாட்மெண்ட் டைமில் கால் பண்ணுறீங்க. அப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இதுதான் வந்து நீங்கள் கால் பண்ணுறப்ப என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கான பணம் வரப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். இப்போ ஷேர் அலாட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கால் பண்ணுறது வந்து 1 lakh rupees. உங்களுக்கு அதில் கலெக்ட் ஆகிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 95,000 தான் வந்து கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு 5,000 வந்து இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது இல்லையா? அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் அந்த அமௌண்ட் வந்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்லேயே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும் இன்னும். ஓகே, அப்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? டு ஷேர் கேபிட்டல் 1 lakh போட்டிருப்பீங்க. கிரெடிட்டில் வந்து பை பேங்க் அப்படின்னு போட்டு 95,000 போட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒரு பேலன்சிங் ஃபிகர் இருக்கும், ஒரு 5,000 பேலன்சிங் ஃபிகர். அது என்ன? அது வந்து அரியர்ஸாக இருக்குது, இன்னும் வரல. ஆனால் அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணலை. ஸோ இது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு கண்டினியூ ஆகும். இது வந்து ஒன் வே ஆஃப் அக்கௌண்டிங். செகண்ட் வே பார்த்துட்டிங்கன்னா, பை ஓப்பனிங் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறீங்க. என்ன அக்கௌண்ட்டு? கால்ஸ் இன் அரியர்ஸ். அது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து கண்ட்ரோல் தரும். ஓகே, இவ்வளோ பணம் வந்து கால் பண்ணியும் ரிசீவ் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறீங்கன்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இந்த என்ட்ரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது அதுக்கான பணம் வரப்போகுது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். இப்போ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நம்பர்ஸ் தரேன். இப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வந்து நீங்கள் ஒரு 1 lakh கால் பண்ணுறீங்க. அப்போ 1 lakh டெபிட் பண்ணியிருப்பீங்க, கேபிட்டல் 1 lakh கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது அதுக்கான பணம் வருது. பணம் வர டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த என்டையர் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 1 lakh கிரெடிட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் பணம் வந்து ஒரு 95,000 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 95,000 வந்து பேங்க்கில் போட்டுருங்க. அப்போ ஒரு 5,000 பேலன்ஸ் இருக்குது இல்லையா? இதுதான் வந்து அரியர்ஸ். ஓகே, அப்போ அதுக்கு நீங்கள் கரெக்டான என்ட்ரி பாஸ் பண்ணணும். கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட். கால்ஸ் இன்
arrears account debit 5,000. Okay. So, previous caseல வந்து இந்த calls in arrears வந்து நம்ம entry pass பண்ணாம அந்த அக்கௌண்ட்டினுடைய ஒரு பேலன்சிங் ஃபிகரை வச்சுருந்தோம். ஆனால் இங்கே அதுக்கான கரஸ்பாண்டிங் என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட்டு இதை கவனிங்க. இது வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டுன்னு வச்சுப்போம். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் 1 lakh. ஓகே, அந்த என்ட்ரி இருக்குது. பேங்க்லேருந்து எவ்வளோ வந்தது? 95,000 தான். ஓகே, ஸோ அந்த என்ட்ரியும் இருக்குது. அப்படின்னா இன்னொரு 5,000 இருக்குது. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அந்த 5,000 அப்படியே க்ளோசிங் பேலன்ஸாக வச்சுருவோம். ஆனால் இங்கே அதை க்ளோசிங் பேலன்ஸாக வைக்காமல் அந்த 5,000 வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பை கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதனால் என்ன ஆயிடுது? இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுது. ரெண்டு சைடும் டோட்டல் 1 lakh. அக்கௌண்ட் வந்து செல்ஃப் பேலன்சிங்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமும் பார்ப்போம். ஜெயம் டயர்ஸ் issued 15,000 ordinary shares of 10 each payable as follows. 15,000 shares issue பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. அப்ளிகேஷன் டைமில் 3 rupees, அலாட்மெண்ட் டைமில் 5 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 2 rupees பே பண்ணணும். ஆல் மணி were duly received except one shareholder holding 100 shares failed to pay the call money. ஸோ எல்லாரும் வந்து அதுக்கான பணத்தை கட்டிட்டாங்க. ஆனால் ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் அந்த ஃபைனல் காலை வந்து பே பண்ணல. All money were duly received except one shareholder holding 100 share failed to pay the call money. இங்கே கால் மணி அப்படின்றது ஒன்று தான், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஏன்னா இவங்க செகண்ட் தேர்ட் அப்படி எல்லாம் போகல. ஓகே, ஸோ இவங்க வந்து இதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்பாங்க? இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் நம்ம அதுக்கான என்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணோம். ஓகே, அண்டு கொஸ்டினில் கிளியராக சொல்லிட்டாங்க யூஸிங் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ என்ன அமௌண்ட் பெண்டிங்காக இருக்கோ நீங்கள் வந்து அந்த கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 2 rupees. 2 rupees இன்டூ எத்தனை ஷேர்ஸு? 15,000 ஷேர்ஸ். ஸோ இந்த 30,000க்கு வந்து டியூ என்ட்ரி போட்டிருப்பாங்களா? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, 30,000. ஆனால் இந்த என்டையர் 30,000 வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 15,000ல் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து வரல. அதாவது 100 இன்டூ 2, இந்த 200 rupees வரலை. அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணணும். ஸோ அதை நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், டியூ என்ட்ரி. இதுதான் டியூ என்ட்ரி. அதாவது ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் 15,000 இன்டூ 2 30,000. இதுக்கு ஷேர் கேபிட்டல் கிரெடிட் கொடுத்தாச்சு. ஆனால் உங்களுக்கு பணம் எவ்வளோ வந்திருக்கு? 14,900 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் பணம் வந்திருக்கு. 14,900 இன்டூ 2 பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 14,900 இன்டூ 2, அதாவது 29,800. அப்போ எவ்வளோ பணம் வராமல் இருக்குது? அதை கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு கொண்டு போகணும். எவ்வளோ ஷேர்ஸில் வரல? 100 ஷேர்ஸில். 100 இன்டூ 2, அதாவது 200 rupees பணம் வரல. அதை கால்ஸ் இன் அரியர் கொண்டு போகிறோம். கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட் 100 இன்டூ 2 200. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு டெபிட்ஸு. கிரெடிட் வந்து ஆப்வியஸ்லி இதுக்கு போயிடும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த 30,000 வரப்போகுது. இது வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் கால்ஸ் and amount not received transfer to calls in arrears account.